தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் 2 மாநில முதலமைச்சர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே டெல்லியில் இருந்த துணை முதலமைச்சர் சிறையில் இருக்கிறார். மீண்டும் போக்குவரத்துறை அமைச்சருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. பினராயி விஜயனுடைய மகளுக்கு, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய மகளுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. வருமான வரித்துறை அமலாக்கத்துறையை தவறான முறையில் மோடி சர்க்கார் பயன்படுத்துகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டு இருக்கிறது. 1700 கோடிக்கு மேல் அவதாரம் கட்ட வேணும்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அனுப்பியிருக்கிற நோட்டீஸ் ரொம்ப வினோதமானது. இது சரியா தவறா என்று எங்களால் கூற முடியாது. ஆனால் நீங்கள் 11 கோடி ரூபாய் அவதாரம் கட்ட வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளியை பார்த்து நீ கொலை செய்தாய், ஆகவே உனக்கு தண்டனை என்று சொல்ல வேண்டும். நீ கொலை செய்தாயா செய்யவில்லையா என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தூக்கு தண்டனை என்று ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கினால் அந்த தீர்ப்பு எப்படி இருக்குமோ அப்படித்தான் வருமான வரித்துறை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த அமைப்புகள், இந்த 2 அமைப்புகளுமே இன்றைக்கு மோடியின் உத்தரவை, கட்டளையை நிறைவேற்றுகிற அமைப்புகளாக, ஒரு ஏவல் நாய்களை போன்று செயல்படக்கூடிய அமைப்புகளாக மாறியிருப்பது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கிற செயலாகும். நீதிமன்றங்கள், ரிசர்வ் பேங்கு போன்ற அனைத்து அமைப்புகளும் இன்றைக்கு சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. முற்றிலுமாக ஒரு சர்வாதிகார ஆட்சியில் எப்படி நடக்குமோ அப்படித்தான் இன்றைக்கு நாடு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நடைபெறுகிற இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 18வது பொதுத் தேர்தல் என்பது ஏதோ சில குறிப்பிட்ட கட்சிகளை எதிர்த்தோ அல்லது நபர்களை எதிர்த்தோ நாங்கள் போட்டியிடவில்லை. மாறாக சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஒரு யுத்தத்தை தொடங்கி இருக்கிறோம். ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். உலகமே பார்த்து வியக்கிற மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கான யுத்தத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தத்தில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளும், புதுச்சேரி ஒரு தொகுதியும், அதையும் உள்ளடக்கிய 40 தொகுதிகளிலும் எங்களது அணி மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இப்பொழுது நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது வெற்றிக்காக மட்டுமல்ல, சென்ற தேர்தல்களை காட்டிலும் அதிகபட்ச வாக்குகளை பெற வேண்டும், எங்கள் அணி பெற வேண்டும் என்பதற்கான பிரச்சாரத்தை தான் மேற்கொண்டிருக்கிறோம். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எல்லோரும் ஒன்றாக எங்களை எதிர்த்து நின்றார்கள். இப்பொழுது 2 அணியாக போட்டியிடுகிறார்கள். ஒரு அணி நள்ளிரவு கூட்டணி, மற்றொன்று கள்ள கூட்டணி. இந்த 2 கூட்டணியும் இப்பொழுது தனித்தனியாக நிற்கிறது. ஒன்றாக இருந்த பொழுதே எங்களை முறியடிக்க முடியாதவர்கள் இன்றைக்கு தனித்தனியாக பிரிந்திருக்கிற சூழலில் வெற்றியும் பெறுவோம், அதிகபட்ச வாக்குகளையும் நாங்கள் நிச்சயமாக உறுதியாக பெறுவோம்.